பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது வந்து கடலெண்ணெய், கரண்ட் இல்லையா? இது நல்லெண்ணெய். ஒரு 6 ஏலக்காய், பட்டை, கிராம்பு போடு. சொல்லி போடுறோம். சின்ன வெங்காயம் போடுறோம். மிளகா பொடி போடுறேன். ஒன்று பத்தாது, 2 போடும். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு போடுமா, சீக்கிரம் போடு. கொஞ்சம் கறியை தூக்கி கொட்டிடணும். போதுமா? போது அதை எடுத்து கறியை அது வதங்க வேணா, எல்லாம் சரியாக வந்துடும். அது நடுவில் அது வெந்துடும். உப்பு உள்ள போடலாமா? போடு. கறி வந்து 3/4 கிலோ, அதுக்கு தகுந்தது 4 தக்காளி போட்டிருக்குறோம். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் போடணும். பச்சையாக போடுறோம் பெரிய வெங்காயம் கொஞ்சம். இந்த பாருங்கள், தக்காளி போடுறேன். தக்காளி கிண்டி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கு. சீரகத்தூள் போடுறோம் 3 ஸ்பூன். அடுத்து மிளகுத்தூள் 2 ஸ்பூன். மல்லித்தலை, புதினா தலை கொஞ்சம் போடணும். இந்த போடு. தண்ணி 1.5 கிளாஸ் ஊற்றியாச்சு. இல்லை, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போடணும். தேவைக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கணும். எப்பவுமே சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. கல் உப்பை தண்ணியில் கரைச்சி ஊற்றுறேன். நீ ஊற்று. நான் ஆப்பையிட்டே கிண்டிட்டே இதை இடியை பண்ணிட்டு போடுவேன். 6 விசிலோட நிப்பாட்டியிருக்கலாம். பாரு, அது வந்து கண்ணு அப்படி வச்சு அப்படி வைக்கணும். நாங்கள் இப்படித்தான் போடுவோம். இப்போ நீங்கள் புடவை கடைக்கு போறீங்க, புடவை எடுக்கிறீங்க, ஒரே டிசைனாக இருக்குது, எல்லாம் கலர் கலராக எடுப்பீங்க. அது மாதிரி இதில் வந்து டிசைனாக பல டிசைன் இருக்கும். ஒரே டிசைனாக செய்யணுங்கிற இது கிடையாது. கறி வெந்துருச்சு, அது அப்படியே நல்லா வெந்துருச்சு. அல்லாஹூ நல்லா வரணும். எல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணி ஊற்றி கிண்டணும். இந்த பாருங்கள், பச்சை மிளகா போடுறேன், ஒழிக்கணும். 10 மிளகா போடணும். உப்பு கொஞ்சம் போடுறேன். உள்ள போடுவா? அப்படி போட்டு இந்த வரேன். குறைச்சி போட்டு போதும். காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால மிளகுத்தூள் ஒன்றும் கொஞ்சம் போடுறோம். நாங்கள் போடுறப்ப இப்படி கிண்டிக்கிறணும் போடையில், இல்லாட்டா ஒட்டும், ஒன்றோட ஒன்று ஒட்டும். கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி ஊற்றணும். எப்போதுமே தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொதிச்ச உடனே இறக்கிருங்க. அப்போத்தே அதனுடைய டேஸ்ட்டே நல்லா இருக்கும். அது ரொம்ப கொதிச்சா தப்பானது, அது கொலஸ்ட்ராலாக மாற பார்க்கும் அந்த பால். ஊற்று வெந்திரிச்சது, நீ ஊற்று. ஒரு வயிற்று ஊற்றிக்கலாம், ஒரு வயிற்று கிண்டிக்கலாம், ஒன்றும் இல்லை. வீட்டில் என்ன கொஞ்சம் செய்வாங்க. இப்போ தானே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லாயிருக்கும். அருமையான வாசம், அருமையான மனம், அருமையான ருசி. அஸ்ஸலாமு அலைக்கும்.